அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழியை வாங்கிட்டு வந்து இனியோட பார்த்தீங்கன்னா 93 நாள் ஆகி போச்சுங்க. கோழிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழிகளெல்லாம் வெளியே முடிக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அது குடிக்கூடிய ட்ரிங்கர் கேனை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ போல கம்பு, மக்காச்சோளம், அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுடலாங்க. அசோலா மட்டும் ஒரு 10 மணிக்கு மேலே போட்டுக்கலாம் கோழிகளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோழிக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா சளி எதுவும் வராத அளவுக்கு பார்த்துங்க. சளி வந்தாலும் டக்குன்னு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஏன்னா சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோழி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெயிட் ஏறாது. அதனால் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் நேரம் பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் சின்ன கோழிகளுக்கு பெரிய கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோலா கொண்டு வந்து போட்டுங்க. அசோலா கொண்டு வந்து கீழே தட்டி விட்டு வச்சுக்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசோலா விரும்பி சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுங்க. ஏன்னா பசுந்தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மேய்ஞ்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் அந்த நல்லா உங்களுக்கு ஷைனிங்கே கிடைக்கும். அதுக்கடுத்து சின்ன கோழி குஞ்சுகளுக்குமே நம்ம மசாலா எல்லாமே கூட கொடுத்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.